ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பணம் யாரிடம் சேரும் என்ற தலைப்பு. நிறைய அன்பர்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, வேலைக்கு போய் இல்லை பிஸ்னஸ் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போ கேட்டோம்னாலும் பார்த்திங்கன்னா எங்கெங்கே ஒரு பக்கம் காசு வருது, இன்னொரு பக்கம் அப்படியே எல்லாமே போய்கிட்டே இருக்குது, பைசா தங்கவே மாட்டேங்குது அப்படிமா. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 25,000 தான் சம்பளம் வாங்குவாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கிட்டேன் சார், வீடு கட்ட போகிறேன் பாரு. எப்படிங்கன்னு கேட்டால், சரி எங்களுக்கு வர வருமானத்தில் 10-50% மேலே நான் சேவ் பண்ணிவிடுவேன், 10,000 12,000க்குள்ளே குடும்ப செலவுகளை முடிச்சிருவோம், மீதி உள்ளதை சேர்த்து வைப்போம் அப்படிம்பார். இப்படி குறைந்த வருமானம் இருந்தாலும் பணம் சேரும் தகுதி கொண்டவர்களும் இருப்பாங்க. அதிகமான வருமானம் வாங்கிக்கிட்டு இருந்தும் பணம் தண்ணி மாதிரி செலவழிச்சிட்டு கடனை வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. இந்த பணம் சேரும் அமைப்பு அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக ஜாதகத்தில் தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம லக்னத்துக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, தனகாரகன்னா அவர் குரு தான். தனத்துக்கு பெரும் பொறுப்பு வகிக்கக்கூடிய கிரகம் அவர். இந்த குரு பகவான் தனகாரகன். அதே மாதிரி சகல நிதிகளுக்கும் காரகமாக இருக்கக்கூடிய இன்னொரு கிரகம் இருக்குன்னா அவர் சந்திரன். குருவும் சந்திரனும் எந்த ஜாதகத்தில் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமர்ந்து, கேந்திரம் அப்படின்னா 1 4 7 10, சந்திரனும் குருவும் கேந்திரத்தில் அமர்ந்தால் குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு அமைப்பு தான் இதுவும். ஸோ குருவும் சந்திரனும் கேந்திரத்தில் அமர்ந்து, இவர்கள் அமர்ந்த வீடு உங்கள் லக்னத்திற்கு மற்றும் லக்னாதிபதிக்கு மறையாமல் இருந்தால், மறைவுனா என்ன, 3 6 8 12 இங்கே மறையக்கூடாது, லக்னத்துக்கும் மறையக்கூடாது, லக்னாதிபதிக்கும் மறையக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தால் இவர்களிடத்தில் தொடர்ந்து செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். புரிஞ்சிருச்சுங்களா? திருப்பி ஒரு வாட்டி இந்த விதியை சொல்கிறேன். தனத்துக்கு காரக கிரகமான குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமர வேண்டும். இது முதல் விதி. இதில் குரு நின்ற வீட்டுக்கு சந்திரன் 1ல் இருக்கலாம், 4ல் இருக்கலாம், 7ல் இருக்கலாம், 10ல் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்படி அமர்ந்து விட்ட நிலையில் இது உங்கள் லக்னத்திற்கும் உங்கள் லக்னாதிபதிக்கும் மறையாத வீடுகளாகவும் இருக்க வேண்டும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். இதுக்கு லக்னாதிபதி சூரியன். லக்னாதிபதி சூரியன் மேசத்தில் உச்சமாக இருக்கார். சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் மேசத்தில் உச்ச பவரில் இருக்கார். இவரோட ஜாதகத்திற்கு தனுசில் குரு. சரிங்களா? தனுசில் குரு. இவருக்கு 7ஆம் இடத்துல, அதாவது குருவுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன். இதில் லக்னம் என்ற வீட்டிற்கு குருவும் சந்திரனும் மறையலை. லக்னாதிபதி என்ற வீட்டுக்கு குரு மறையலை, சந்திரன் மட்டும் ஒரு சிறு மறைவு. இது கூட பெரிய நெகட்டிவ் இல்லை. இப்போ இந்த ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம், சூரியன் உச்சம், குரு தனுசில் ஆட்சி, அவருக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன். இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு தொடர்ந்து பணம் சேரும் அமைப்பை கொடுக்கும். தனகாரகன் நல்லா இருக்கார், லக்னாதிபதி நல்லா இருக்கார், சந்திரன் குருவோட தொடர்பில் இருக்கார், அதுவும் கேந்திரத்தில் இருக்கார். இது 2 நிலைகளும் லக்னாதிபதிக்கும் லக்னத்திற்கும் பெரும் மறைவு பெறாத நிலையிலும் இருக்கிறது. இது ஒரு சிறப்பான அமைப்பு. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ குரு நல்லா இருக்கணும், அவருக்கு கேந்திரத்தில் சந்திரன். இதில் குரு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையணுன்ற அவசியமோ, சந்திரன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையணுங்கிற அவசியமோ இல்லை. இப்போ சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலோ, குரு நட்பு வீட்டில் இருந்திருந்தாலும் கூட இந்த விதிகள் வேலை செய்யும். அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி, லக்னாதிபதியின் வலிமைக்கு தகுந்த மாதிரி பணம் தொடர்ந்து சேரும் யோகிதை உண்டாகும். எல்லாருமே சம்பாதிக்கலாங்க, பிரச்சனையே இல்லை. சம்பாத்தியம் இன்றைக்கி எல்லா மனிதர்களும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் எவன் ஒருவன் பணத்தை மதித்து சேர்த்து கொள்ளும் தகுதி கொண்டவனாக இருக்கானோ அவன் தான் பணக்காரன். நீங்கள் 1 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்கிட்டு 1,4 லட்ச ரூபாய்க்கு செலவு இழுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கடங்காரன், நீங்கள் பணக்காரர் கிடையாது. அதுவே 30,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 20,000 ரூபாய்க்குள்ளே உங்களுடைய அனைத்து செலவுகளையும் அடக்க தெரிந்தால் நீங்கள் பணக்காரர். அந்த மிச்சம் செலுத்தக்கூடிய 10,000 சரியானபடி முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நிச்சயமாக நகர்ந்துருவீங்க. ஸோ கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் ஒரு நூலளவு வித்தியாசம் இருக்குது. என்னுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு காசை மட்டுமே சேர்த்து வைத்து கொண்டு இருப்பதற்கு பேர் கஞ்சத்தனம். என் தேவைகளை அளவான பயன்படுத்தி எதிர்கால நலன் கொண்டு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் சிக்கனம்.
ஊதாரித்தனமாக இருந்தவங்களுக்கு எத்தனை கோடி சம்பளம் வந்தாலும் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் சம்பளம் சம்பாதிச்சாலும் பெரிய ஆளாக ஆகவே முடியாது. ஸோ இந்த பணம் சேர்ப்பதற்கான இந்த விதிகள் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக பொருந்தி வரணும். முதல் விதி, குருவும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் இருக்கணும். ரெண்டாவது விதி, இவர்கள் லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ மறையாமல் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ 6, 8, 12 போய் இவங்க மறைஞ்சிட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய நன்மைகள் ஏற்படுறது இல்லை. 3ஆம் இடத்தை சிறு மறைவு ஸ்தானங்கிறதுனால அதுக்கு மட்டும் லைட்டாக ஒரு விதி விலக்க கொடுத்துக்கலாம். இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். இப்போ லக்ன சுபர்களாக இவர்கள் 2 பேர் வரும்போது பெருமளவு பணம் சேர்த்துடுற யோகிதை இருக்கும். இப்போ நான் முதல்ல சொன்ன உதாரணம் சிம்ம லக்னம், அவருக்கு குருவும் சந்திரனும் லக்ன சுபர்கள். ரெண்டாவது சொன்ன மீன லக்னத்திற்கும் குருவும் சந்திரனும் லக்ன சுபர்கள். இது இல்லாத நிலையில் எப்படி பணம் சேர்க்கிற யோகம் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகம், மகர லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் குரு இருக்கார், 5ஆம் வீட்டில் குரு இருக்கார். அவருக்கு நேர் 7ஆம் இடம் விருச்சிகத்தில் சந்திரன். இதில் என்னென்னா சந்திரன் நல்ல வளர்பறை சந்திரன், நீச்சந்தான், ஆனால் விருச்சிகத்தில் சந்திரன். இவங்களுக்கு லக்னாதிபதி சனி பகவான் 2ஆம் இட தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆச்சு. இப்போ லக்னத்திற்கும் இந்த 2 கிரகமும் குருவும் சந்திரனும் மறையல, லக்னாதிபதிக்கும் குருவும் சந்திரனும் மறையல. இதுவும் பணம் சேர்க்கும் யோகிதை உள்ள ஒரு அமைப்பு தான். ஆனால் இதில் என்னென்னா குருவும் ஆட்சி அடையல, சந்திரனும் பவர்ஃபுல்லாக இல்லை, நீச்சம், ஆனால் வளர்பிறை சந்திரன். கிட்டத்தட்ட ஒரு அஷ்டமி திதி தாண்டி வளர்ந்துட்டார் அப்படின்னு ஒரு கற்பனையில் வச்சுக்கோங்க. அப்போ சந்திரன் நீச்சமாகவே இருந்தாலும் குருவின் பார்வையினால் நீச்சபங்கத்தையும் பெறாரு. லக்னாதிபதியாகி தனாதிபதியாகி தனஸ்தானத்திலேயே வலுத்த நிலையில் அதுவும் நிலைத்த வீட்டில் இருக்கிறாரு. இவருக்கு கேந்திரத்தில் குருவும் இருக்கார், இவருக்கு கேந்திரத்தில் சந்திரனும் இருக்கார். லக்னத்திற்கும் இவர்கள் இருவரும் மறையவே இல்லை. இதுவும் பணம் சேர்க்கும் அற்புதமான ஒரு அமைப்பு தான். ஸோ குரு பகவானின் அந்த தனகாரகனின் வலு சந்திரனோட சேரும்போது கேந்திரம் அடையும் போது அதிகரிக்கப்பட்டு லக்னமும் லக்னாதிபதியும் மறைமுகமாக அடையாமல் அந்த விதி அவர்களுக்கு பொருந்தும் போது மிக அற்புதமாக வேலை செய்கிறது என்றால் அது மிகையே அல்ல. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகம், உங்களுக்கு லக்னாதிபதி யார்? குரு. இந்த மீன லக்ன ஜாதகத்துக்கு குரு பார்த்திங்கன்னா கடகத்தில் உச்சம், கடகத்தில் உச்சம், லக்னாதிபதி 5ஆம் இடத்துல உச்ச வலுவோடு இருக்கார். இந்த குருவோட சந்திரன் அங்கேயே ஆச்சு, கடக லக்னம் கடகராசி, மீன லக்னம் கடகராசி, சந்திரன் அங்கேயே ஆட்சி, கூடவே குரு. இப்போ லக்னாதிபதிக்கு இந்த வீடுகள் மறைவு வீடு இல்லை, குருவும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்காங்க. தனாதிபதி குரு பவர்ஃபுல்லாக இருக்கார், அவரே லக்னாதிபதியாகவும் ஆகிடுறார். இது லக்னத்துக்கும் மறையில, ராசிக்கும் மறையில. இது ஒரு பணம் சேர்க்கும் அமைப்பு. புரிஞ்சிச்சுங்களா? தொடர்ந்து தனம் சேரும் யோகங்கள் இவர்களுக்கு உண்டாகும். பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணி சேர்த்து வைத்து அதன் மூலம் வாழ்வியலை வளமாக எதிர்காலம் சிறப்புடையதாக மாற்றிக்கொள்ளும் தகுதி கொண்டவங்களாக இருப்பாங்க. பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச மாதிரியே இருப்பாங்க. ஃபேமிலி அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க பிள்ளைங்களெல்லாம் நல்ல விதமாக கொண்டுட்டு வந்துடுவாங்க. பையன் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஆட்டோ ஓடிட்டு இருக்கேன் சார். ஒரு ஆட்டோ இருந்துச்சு சார், இப்போ ஒரு 3 ஆட்டோ ஓடிட்டு இருக்க மாதிரி. அந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, பணத்தை சேர்க்கக்கூடிய, தனத்தை மதிக்கக்கூடிய தகுதியை இந்த 2 கிரகங்களுடைய தொடர்புகள் கொடுக்கும். கூடவே லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ மறையாமல் இருக்கிற விதி, அதை தொடர்ந்து செய்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை மீண்டும் 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 செய்வது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அதில் கிடைக்கும் வெற்றியின் சூட்சமம் தான் இந்த பணம் சேர்க்கும் தகுதி. ஸோ உங்கள் ஜாதகத்திலும் குருச்சந்திரன் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருந்து லக்னம் மற்றும் லக்னாதிபதிக்கு அவர்கள் மறையாத நிலையில் இருந்தால் கண்டிப்பாக பணம் சேர்த்து வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளும் யோகிதைகள் உண்டாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.